وقال النبي صلى الله عليه وسلم في حديث الشريف وعن عمر بن الخطاب رضي الله تعالى عنه بينما نحن عند رسول الله صلى الله عليه وسلم ذات يوم إذ طلع رجل بياض الثياب وشديد سواد الشعر لا يرى عليه أثر السفر ولا يعرفه منا أحد حتى جلس إلى النبي صلى الله عليه وسلم ركبتيه إلى ركبتيه ووضع كفيه على فخذيه فقال يا رسول الله فأخبرني عن الإسلام أن تشهد أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وتقيم الصلاة وتؤتي الزكاة وتصوم رمضان وتحج البيت إن استطعت إليه سبيلا إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனின் மீது உண்டாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவில் அமர்ந்திருக்கின்ற, வர இருக்கின்ற, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தை சொல்வதுடன் உங்கள் பதில் சலாமை எதிர்பார்த்தவனாக இந்த ஸலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இறக்கினான். இறக்கிய நோக்கம் ஒன்றுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஒருவன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். இந்த ஒரே ஒரு கலிமாக, இந்த கலிமாவுக்காக வேண்டிதான், இந்த ஒரு பெரிய வாழ்க்கைக்காக வேண்டிதான் நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ் ஷரீஃப்ல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய கிதாப், புகாரி ஷரீஃப்னு ஒரு கிதாப் இருக்கு, மிஷ்காத் ஷரீஃப்னு ஒரு கிதாப் இருக்கு. மிஷ்காத் ஷரீஃப்ல கிதாபுல் ஈமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்துல நமக்கெல்லாம் ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, கியாமத் நாள்னா என்ன, கியாமத் நாள் எப்போ வரும், அதே மாதிரி இந்த உலகத்துல என்னென்னலாம் ஏற்படும் என்பதாக அந்த ஒரு பக்கத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுவாங்க. அந்த ஹதீஸை மாத்திரம் சொல்லிக் கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது, நஹ்னு இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நாங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உட்கார்ந்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுத்தி நானும் சரி, பெரிய பெரிய சஹாபாக்களும் சரி சுத்தி உட்கார்ந்திருந்தோம். உட்காரும் போது ஒரு மனிதர் வந்தாரு. எப்படிப்பட்டவர்னா, தாத்த யோமின், ஒரு நாள் உட்கார்ந்திருக்கும் போது இது தலா ரஜுலுன், ஒரு மனிதர் எங்களுக்கு மத்தியில வந்தாரு, எங்களிடத்துல வந்தாங்க. அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர்னா, ஷதீது பயாதி தியாப், அவருடைய ஆடை வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சு, எந்த கரையுமே இல்ல, எந்த கலருமே இல்ல. அப்படிப்பட்ட வெண்ணிறமான ஆடையை இந்த மனிதர் அணிந்து கொண்டு வந்தார். இன்னும் சொல்ல போனால் சவாதி ஷார், முடியெல்லாம் கருப்பா இருந்துச்சு. எண்ணெய் தேய்ச்சி சீவுனா எப்படி டிப்டாப்பா இருப்போமோ அதே மாதிரி அவருடைய முடி பிளாக் கலர்ல பியூரா கருப்பா இருந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்த மாதிரி தோணுச்சு. வந்தாரு. எப்படி இருந்தாருன்னா, வெள்ளை ஆடையை போட்டு, அதே மாதிரி ஒரு மனிதர் ஆபீஸுக்கு போனா எப்படி போவாரோ, டிப்டாப்பா போவாரோ, அதே மாதிரி அந்த மனிதர் இடத்துல வந்தாங்க. வந்து
இந்த மனிதர் வந்து சரி உள்ளூர் இல்ல, இவன் உள்ளூர்ல வந்து ஒருத்தவர் குடியிருக்கிறார்னா அவரை தெரியும் நம்மளுக்கு, இவர் வந்து இந்த ஏரியா தான், இவர் இந்த வீடு தான் தெரியும் சொல்றாங்க. லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர் வலா யாரிஃபுஹு மின்னா அஹதுன். இவர் வந்து உள்ளூர் வாசியும் இல்ல, எங்க இடத்துல வந்தாரு சரிதான் ஓகேதான், இருந்தாலும் அவர் எந்த ஏரியா, இவர் உள்ளூர் வாசியும் இல்லை, அதே மாதிரி வெளியூர்ல இருந்து பிரயாணம் செஞ்சுட்டு வந்திருப்பார்னு நினைச்சோம். ஆனா பிரயாணத்துடைய அடையாளமும் அவரிடத்துல காணப்படவில்லை. இப்ப ஒருத்தவர் வீட்டுல இருந்து வரத்துக்கும் ஒரு ஊர்ல இருந்து வரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு ஊர்ல இருந்து பஸ்லயோ அதே மாதிரி ட்ரெயின்லயோ பிளைட்லயோ ஒருத்தவர் வந்து பயணிச்சு வந்தார்னா அவரிடத்துல ஒரு களைப்பு இருக்கும். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒருத்தவர் பிரயாணம் செஞ்சு வீட்டுக்கு வந்தார்னா அவரிடத்துல ஒரு அடையாளம் தெரியும், இவரு இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்காரு, பிரயாணம் செஞ்சிருக்காரு என்பதாக நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா சஹாபாக்கள் இந்த இடத்துல இப்படி அறிவிக்கிறாங்க, லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர். அவரிடத்துல எங்களிடத்துல வந்தாரு, ஒரு புது மனிதர் வந்தாரு, அவரிடத்துல பிரயாணத்துடைய அடையாளத்தை நாங்க பார்க்கல. லா யாரிஃபுஹு, அவரை நாங்க அறியவே இல்லை. எங்கள் சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, நாங்க அத்தனை சஹாபாக்களும் நாங்க அந்த மனிதரை உள்ளூர்ல பார்த்ததே இல்லை, இன்னும் வெளியூர்ல இருந்து வந்த அடையாளமும் அவரிடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் வராரு, ஸ்ட்ரெயிட்டா உள்ளத்தை வந்து ஹத்தா ஜலஸ இலநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல வராங்க. எப்படி வந்து உட்கார்றாங்க, எப்படி உட்கார்றாங்கன்னா ருப்பத்தைகி இலா ருப்பத்தைகி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முட்டுக்காலும் இவருடைய முட்டுக்காலும் ஒன்னா இருந்துச்சு. ஒன்னா இருக்கிற அளவுக்கு அந்த மனிதர் வந்து உட்கார்ந்தாரு. இன்னும் ருப்பத்தைகி இலா ருப்பத்தைகி வலா கஃபைகி அலா ஃபஹதைகி, அந்த மனிதர் அப்படி உட்கார்ந்தது மட்டும் அல்லாமல் இவருடைய உள்ளங்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடையில வச்சாரு. வச்சு இந்த மாதிரி கேட்கிறாரு, யார ரசூலல்லாஹ், நான் வந்து உங்களிடத்துல சில விஷயங்களை கத்துக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்து கவனிங்க. இந்த மனிதர் வந்து எப்படிப்பட்ட மனிதர்னு கடைசியில நான் சொல்லுவேன், தெளிவா கவனிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி உட்கார்றாரு, இவருடைய முட்டுக்காலும் அவருடைய முட்டுக்காலும் ஒன்று ஆயிருச்சு. அதே மாதிரி இவருடைய உள்ளங்கைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளங்கையில வச்சுட்டாரு. வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, காலையா முஹம்மத் வ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம்ல என்ன யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை பத்தி எனக்கு அறிவித்து தாருங்க என்பதாக வந்த மனிதர் கேட்கிறாரு. அப்ப கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ துகீமுஸ் ஸலாத் வ து'தியஸ் ஸகாத் வ தஸூம ரமதான் வ துஹஜ்ஜல் பைத்த இஸ்ததஅத இலைஹி சபீலா. இங்க பாருங்க, இஸ்லாத்தை பத்தி கேட்ட, இஸ்லாம்னா 5 விஷயங்கள் மீது கட்டப்பட்டிருக்கு. முதலாவது அல்லாஹ் ரப்பு, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதா, இதுதான் இஸ்லாத்துடைய முதல் விஷயம், இதுதான் கலிமா. இரண்டாவது நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அதே மாதிரி மூன்றாவது விஷயம் ரமலானுடைய மாதத்துல நீ நோன்பு வைக்கணும். அதே மாதிரி நான்காவது விஷயம் உன்ட காசு இருந்தா நீ சக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரி ஐந்தாவது விஷயம் வந்து எல்லா நபர்களுக்கும் கடமை இல்லை சொல்லி காட்டுவாங்க. யாருக்கு வந்து பொருள் வசதியும் உடல் வசதி இருக்குதோ அவங்க தான் ஹஜ் செய்யணும் என்பதாக இந்த 5 விஷயத்தை இஸ்லாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அதை கேட்ட மனிதர் சொல்றாரு, பாட சதக்கத்த யா ரசூலல்லாஹ், நீ உண்மையதான் சொன்னீங்க என்பதாக வந்த மனிதர் சொல்றாரு. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபஅஜிப்னா லஹு இஸ்அலஹு இஸ்திகுஹு, நாங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். ஏன் ஆச்சரியப்பட்டோம்னா, வந்த மனிதர் ஒண்ணுமே தெரியாம இஸ்லாத்தை பத்தி கேட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாம்னா இதான் சொன்னாங்க. அப்ப
அப்ப இவர் என்ன சொல்லணும்? ஆமா யார சொல்லலாம், இதான யார சொல்லலாம் தெரியாது, சரி யார சொல்லணும். ஆனா இந்த இடத்துல அந்த மனிதர் எப்படி சொல்றாருன்னா, ஆமா யார சொல்லலாம், நீ உண்மையைதான் சொல்லிட்டீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தப்பு ரைட்ட திருத்தி கொடுக்குறாங்க அந்த வந்த மனிதர். அதே மாதிரி இது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இரண்டாவது விஷயத்தை கேட்கிறாங்க. பால அக்பிர்னி யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எனக்கு அனில் ஈமான், ஈமானா என்ன என்பதாக எனக்கு நீங்க கத்துத்தாங்க என்பதாக வந்த மனிதர் கேட்கிறாரு. அப்ப பால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க பாருப்பா, ஈமானா என்ன தெரியுமா உனக்கு? அன்துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிரி வ பில் கத்ரி கைரிஹி. ஈமானா என்ன தெரியுமா உனக்கு? அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக நீ ஈமான் கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த உலகத்துல நான் 1,24,000 நபிமார்களை நான் அனுப்பினேன் என்பதாக நீ ஈமான் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், வகுத்துபிகி, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல 4 வேதங்களை அனுப்பினார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தபூர், இன்ஜீல், தௌராத், குர்ஆன். நமக்கு அனுப்பப்பட்ட குர்ஆன், இந்த 4 வேதங்களின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். அதே மாதிரி கியாமத் நாள் இருக்கு என்பதாக நீ ஈமான் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருது என்பதாக, நன்மை எல்லாம் யாரிடத்துல வருதுன்னா அல்லாஹ்விடத்துல தான் வருது என்பதாக நீ ஈமான் கொள்ள வேண்டும். இந்த 5 விஷயத்துல நீ ஒரு விஷயத்துல நீ கோட்டை விட்டாலும், நீ மறுத்தாலும் நீ முஃமினாக நீ ஆக முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த வந்த மனிதர் சொல்றாரு, பால சபக்கிட்ட யார சொல்லலாம், நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, யார சொல்லலாம், பால அஹ்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான்னா என்ன, இஹ்சானா என்ன எனக்கு என்பதாக நீ கத்துத்தாங்க என்பதாக வந்த மனிதர் கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஅபுது அல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. இஹ்சானா என்ன தெரியுமா உங்களுக்கு? இஹ்சான் என்பது நீ தொழுகும் போது, நீ 5 வேளை நீ தொழுகு, எப்பப்பெல்லாம் நீ தொழுகிறியோ அப்ப தொழுகும் போது நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நீ தொழுக வேண்டும். ஃபைலம் தகுன் தராஹு, அப்படியே உன்னால யோசிக்க முடியல அப்படி கேட்டா ஃபைன்னஹு யராக, அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா என்பதாக நீ தொழுகக்கூடிய சமயத்துல நீ நினைக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகும் போது ஒரு மனிதனுடைய நினைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று கேட்டால், தொழுகையில நம்மளுடைய சிந்தனை எங்க போய்கிட்டு இருக்கு என்பதாக நீங்க எல்லாம் யோசிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கோம், உட்காரும் போது நம்முடைய சிந்தனை எதையுமே யோசிக்காது. எப்ப நம்ம தொழுக ஆரம்பிக்கிறோம், நீங்க பாருங்களேன், இப்ப நான் பயானை முடிச்சிருவேன், குத்துமாவே முடிச்சிருவேன், நீங்க தொழுகும் போது பாருங்களேன், உங்களுக்கு இப்ப எந்த சிந்தனையுமே வராது. நான் என்னை சேர்த்தா சொல்றேன், எனக்கு எந்த சிந்தனையுமே வராது. எப்ப நான் தொழுக ஆரம்பிக்கிறோம் அப்பதான் என்ன பண்ணுவான், ஷைத்தான் உள்ளக்க வந்து நீ வீட்டுக்கு போகணுமேப்பா, அடுத்த மாசம் உனக்கு லீவ் இருக்கேப்பா, நீ லீவ்ல போய் என்ன பண்ணுவ, டூருக்கு எந்த ஊருக்கு போவ என்பதாக ஷைத்தான் தொழுகும் போதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கெடுக்கிறான் என்பதாக ஹதீஸ் கிதாப்ல பதிவு செய்யறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை சொல்றாங்க, நீ தொழுக என்றால் நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போல் தொழுக வேண்டும். அதுக்கு உனக்கு முடியலாட்டி அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்பதாக நீ உள்ளத்தான் நினைத்து நீ தொழுக வேண்டும். அப்படி நீ தொழுதால்தான் நீ வெற்றி பெறலாம் என்பதாக அந்த மனிதருக்கு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 4வது விஷயத்தை கேட்கிறாங்க, ஃபஅக்பிர்னி யா முஹம்மத் அனிஸ் ஸாஅத், யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள்னா என்ன யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள்னா எப்ப வரும் என்பதாக கேட்கிறாங்க. அந்த வந்த மனிதர் கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத் நாள் எப்போ வரும் தெரியுமா? மல் மஸ்ஊலு அன்ஹா மனிஸ்ஸாயில். இப்ப நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா,
உங்களை விட நான் அறிந்தவன் கிடையாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுல இந்த வந்த மனிதர் யார் என்று கேட்டால் நான் பின்னாடி சொல்லுவேன், நீங்க கவனமாக கேளுங்கள். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உன்னை விட நான் அறிந்தவன் கிடையாது என்பதாக சொல்லி முடிச்சிருக்காங்க. அவர் சிரிக்கிறாங்க. அந்த வந்த மனிதர் கண்டுபிடிச்சுட்டாங்க நம்மள என்பதாக சொல்லி கண்டுபிடி அவங்க சிரிக்கிறாங்க. அப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, அறிவித்தாங்க அந்த அமராத்திகா கியாமத் நாளுடைய அடையாளங்கள், கியாமத் நாள் வளரக்கூடிய அடையாளம் சில அடையாளங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அடையாளத்தை எனக்கு நீங்க கத்துத்தாங்க என்பதாக வந்த மனிதர் கேட்கிறாரு. அப்ப இந்த கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க, கியாமத் நாளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு எஜமானி, ஒரு அடிமை பெண் தன் எஜமானி பெண்ணை பெற்றெடுப்பாள் என்பதாக சொல்றாங்க. இதனுடைய விளக்கத்தை ஹதீஸ் கிதாபில் எழுதும்போது இதனுடைய விளக்கம் என்னன்னா, ஒரு பிள்ளைக்கு பேரண்ட்ஸ் கட்டுப்படுவாங்க. இதுதான் கியாமத் நாளுடைய முதல் அடையாளம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், எத்தனையோ பிள்ளைகளுக்கு கீழே தான் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு காலம் இருந்துச்சு, பேரண்ட்ஸ் சொல்றத பிள்ளைங்க கேட்கணும், கேட்கறாட்ட ஒரு தலை முடிஞ்சிருச்சு, சாக கூட அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் தப்புவாக இருந்தார்கள். ஆனா இந்த காலத்துல அப்படியே மாற்றம், பிள்ளைகள் சொல்றத பேரண்ட்ஸ் கேட்கணும். இந்த காலத்துல பிள்ளைகள் சொல்றத பேரண்ட்ஸ் கேட்கணும். அப்படி இல்லாட்டி ஆசிரமத்துல போய் சேர்த்து விட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க எல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் தான் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ தாய்மார்களை தன்னுடைய பிள்ளை விரட்டி விடுறா வெளியில. நீ எனக்கு தேவையில்லை. யாருக்காக வேண்டி என்று கேட்டால், எந்த அம்மா 10 மாதம் சுமந்து பெற்று அவனை வளர்த்து அவனை உருவாக்கி அவனுக்கு ஒரு மனைவியை கல்யாணம் செய்து கொடுக்கிறார்களோ, அந்த மனைவி சாலிஹான நல்ல மனைவி, அந்த பிரச்சனை இல்லை. ஏட்டிக்கு மூட்டிக்கான மனைவியாக இருந்தால் அந்த மனைவியுடைய பேச்சை கேட்டு எத்தனை கணவன்மார்கள் தன்னுடைய தாயை ஆசிரமத்தில் போய் சேர்க்கிறார்கள். நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லாம் நீங்களாம் எல்லா கையிலையும் போன் இருக்கு, எல்லா கையிலையும் போன் இருக்கு. இன்ஸ்டாகிராம் இல்லாத போனே இல்லை. எல்லாமே செய்தி தெரியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப சொன்னார்கள், கியாமத் நாளுடைய முதல் அடையாளம் அந்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, பிள்ளைகள் சொல்றத பேரண்ட்ஸ் கேட்கணும். இது முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளம் அன்தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத்த ரியாஷாயி யததாவலுன ஃபில் புன்யான், செப்பல் வாங்க கூட காசு இருக்காது, சட்டை போட கூட தகுதி இருக்காது, சட்டை வாங்க காசு இருக்காது, செப்பல் வாங்க காசு இருக்காது. ஆனால் அவன் மாடிக்கு மேல் மாடி கட்டுவான், அவன் மாடிக்கு மேல் மாடி கட்டுவான். இதுதான் கியாமத் நாளுடைய இரண்டாவது அடையாளம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, செப்பல் வாங்க காசு இருக்காது, ஆடு மேய்ப்பான். ஆடு மேய்க்கக்கூடியவன் தான் மிகப்பெரிய அரசாங்கத்துடைய ஒரு தலைவராக இருப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எங்கேயும் யோசிக்க வேணாம். இது வெளிமைக்கு போட்டிருக்கனால நான் இது தெளிவா பேசல. நீங்க எல்லாம் கியாமத் நாளுடைய அடையாளம், கியாமத் நாள் எங்கேயே இல்ல, பக்கத்துலதான் இருக்கு. இரண்டு அடையாளம் சொன்னார்கள். இரண்டாவது அடையாளம், செப்பல் வாங்க கூட காசு இருக்காது, ஆடு மேய்க்கக்கூடியவன், சட்டை வாங்க கூட காசு இருக்காது. அப்படிப்பட்ட மனிதன் ஒரு பெரிய பதவியில இருப்பான், மாடிக்கு மேல மாடி கட்டுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பாக நம்முடைய பிள்ளைகளை பேரண்ட்ஸ் கட்டுப்படக்கூடிய பாக்கியத்தை வளர அம்மா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாங்க. அதே மாதிரி நீங்க எல்லாம் ஆரம்பத்துல கேட்டீங்க, வந்த மனிதர் இதெல்லாம் கேட்டாரு. அப்ப அந்த மனிதர் போயிட்டாரு. போன பிறகு அந்த உமருக்கு சத்தாப ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபியில கேட்கிறாங்க, யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இது மாதிரி சஹாபியே உமரே இப்ப கேள்வி கேட்டார் பாத்தீங்களா, இவர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? யா ரசூலுல்லாஹ் குல்து, நான் கூறினேன், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப சொல்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஇன்னஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப வந்தது யாரு தெரியுமா?
ஃபுல்லா கேள்வி கேட்டாங்க. யாருன்னு தெரியுமா? இது வேற யாரும் இல்ல, ஜிப்ரீல் இஸ்லாத்து வஸ்ஸலாம், வானகத்துடைய தலைவரான வகை கொண்டு வரக்கூடிய மலக்கு ஜிப்ரீல் இஸ்லாத்து வஸ்ஸலாம். அவங்க தான் இந்த கேள்வியை கேட்டாங்க. எதற்காக வேண்டி வந்தாங்கன்னா, அத்தாக்கும் யு அல்லிமக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை, உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவங்க என்னிடத்துல வந்து கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டு உங்களுக்கு எல்லாம் விலக்கி விட்டு சென்றார்கள் ஜிப்ரீல் இஸ்லாத்து வஸ்ஸலாம். கூறியவர்களே, அப்ப ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, கியாமத் நாள் எப்ப வரும், கியாமத் நாளோட அடையாளம் என்ன, இஹ்சான்னா என்ன, தொழுகும் போது எப்படி தொழுகணும், இந்த ஒரு பக்கத்துல அந்த இமாம் பதிவு செஞ்சு நமக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா இந்த வார ஜும்மாவுல என் மூலியமாக என்னுடைய நாவல உங்களிடத்துல சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். கூறியவர்களே, ஆரம்பத்திலிருந்து இப்ப வரையும் என்னென்ன விஷயங்களை சொன்னேனோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வெளியில எந்தெந்த தாய்மார்கள் எல்லாம் கேட்டார்களோ அந்த தாய்மார்களுக்கும் இந்த வாழ்க்கையையும், இங்க யார் யாரெல்லாம் கேட்டீர்களோ இவங்களுக்கும் அந்த வாழ்க்கையையும் சொல்லக்கூடிய எனக்கும் அந்த வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. கூறியவர்களே, வார சும்மா பயன் பண்றாங்க, இம்ரான் அசரத்து பண்றாங்க, நானும் பண்றேன். கேட்கிறது பேசுறது நோக்கம் இல்லைங்க, மாறாக என்ன சொல்றாங்களோ அதுல ஒரு விஷயம் நம்ம இடத்துல வந்தாலே அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். கூறியவர்களே, எதை சொன்னமோ அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. வாஹிரு தாவாவும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கூறியவர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கான்மியான் ஜும்மா பள்ளிவாசலில் இன்ஷா அல்லாஹ் மீலாது விழா நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு